மஞ்சு மஞ்சு என்னங்க ஏதாவது பேச. ஹலோ ஆஹா, பார்ட்டி அலங்காரமா அப்சரஸ் மாதிரியே வந்திருக்கு. சக்தி, படிக்க ஏதாவது புக்ஸ் கிடைக்குமா? எந்த மாதிரி புக் வேணும்? எனிதிங். ஓகே ஓகே, நானே எடுத்துக்கிறேன். சரி. ஐயோ சக்தி, கண்ட்ரோல் மிஸ் ஆகுதேடா. சக்தி இவன் மட்டும் வர்றா. அவனும் வர்றான். ஆஹா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுது. தூங்க விடாம பண்ணிட்டு நீ மட்டும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றியா? இதை வச்சே உங்க கல்யாணத்தை முடிச்சிருக்கு. என்ன பண்ண போறீங்க? இந்த மூடுக்கு எது சிங்க் ஆகுமோ அதை பண்ண போறேன். பண்ணிக்கங்க, ஆனா என்ன டச் பண்ண கூடாது. டச் பண்ணாம என்ன பண்ண முடியும்? மாமா மாமா. ஓகே பண்றேன், ஆனா நீ கொஞ்சம் கூட செய்ய கூடாது. ஓகேவா? ஓகே ரெடி. என்னடா 2ஆம் ஜாம நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? அங்க என்ன முதல் ஜாமமே முடியல. ஐயோ சக்தி, சக்தி. ஏய் ஆடாத, கண்டிஷன். சரி. என்ன சக்தி? காத்தடிக்குது. என் கூட வந்து பாருங்க, சூப்பர் படம் காட்டு, அதை பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்க. சும்மா பேச்சுக்கு பேச்சு பேசாதடா கருவாப்பையில. என்னங்க, என் தம்பி அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க. அவன் கலர் நம்ம முடியல இருக்கு, நம்ம கலர் அவன் உள்ளங்கால்ல இருக்கு. என் தம்பி எங்க அம்மா மாதிரி. தெரியுமே, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்க ஆத்தாகாரி தானே முன்னாடி இவன மாதிரியே கண்ணங்கரையில உட்கார்ந்து இருந்தா. அவளை பார்த்து பயந்து போய் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடலான்னு முடிவு செஞ்ச. போற வழியில கதவு எடுக்கல, உன் கடுக்கால் செவச்ச வச்சான்னு தெரிஞ்சிரு. அப்ப பிரேக் போட்டவன் தான். என்ன விளையாடுறோம்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? எப்ப பார்த்தாலும் பழைய கதையை பேசுறதே வேலையா போச்சு. அங்க வாங்க மாமா, போய் பாப்போம்னா. எங்க தம்பி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லுமா, வாங்க போலாம். நீ எதுக்கு வர்ற? மாமா மட்டும் தான் கூப்பிட்டு, நீ இரு. ஏங்க அவன் கடக்குற, நம்ம போலாம் வாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க எங்க அக்கா. இருக்க நான் திறக்கிறேன், என் கையால திறக்கிறேன். என்னடா பொம்பளை புள்ள இருக்கிற ரூம்ல போய் கதவை திறக்கிற? பொம்பளை புள்ள மட்டும் இல்ல, இங்க பெத்த பிள்ளையும் உள்ள இருக்கு. என்னடா சொல்ற? ரொம்ப சவுண்ட கொடுத்தீங்க, எங்க அக்கால விட்டு இங்கிலீஷ்ல பேச விட்டு. தம்பி, you open the door. Thank you அக்கா. யாருக்கிட்ட? நாங்கெல்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலி. வாங்க இங்க வந்து பாருங்க. ரெண்டு பேரையும் நம்ம தானே வச்சு போட்டோம். அவனுக்கானா இந்த புள்ள மட்டும் இருக்கா? ஆஹா, என்னடா தம்பி, என்னமோ சக்தி இங்க இருக்கான்னு சொன்னா யாருமே காணோம். இல்லக்கா, அவன் இங்கதான் இருந்தான். ஏண்டி, உன் தம்பி நடுச்சாமத்துல கதவை தட்டி எழுப்பி தூக்கத்தை கெடுக்கிறான். நம்ம புள்ள மேல அநியாயமா பழைய போடுறான். உனக்கு கோவம் வரல? லைட்டா வருதுங்க. லைட்டா? அப்புறம் ஓகே, நான் அப்பப்போ அப்படிங்கிறீங்க. சொல்லுங்க. அக்கா 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 அக்கா, இந்த அடிக்கு உனக்கு அழகாச்சு வருது. உங்க ஒக்காளுக்கு கை வேற வலிக்குது, அப்படிதானே? ஆமாங்க, எங்க ஃபேமிலில நாங்க இப்படிதான் அடிப்போம். we beat like this. எங்க குடும்பத்துல எப்படி அடிப்போம் காட்டுறேன். வா, தடு தடு தடு. ஐயோ ஐயோ.
போச்சு. இங்க வாங்க. எங்க அக்கா அளவுக்கு உங்களுக்கு அடிக்க தெரியல. எங்க அக்காட்ட நல்லா அடிக்க கத்துட்டு வாங்க. போங்க போங்க. தம்பி ரொம்ப வலிக்குதுடா. ஐயோ, தம்பி. என்னடா அழகிற சத்தம்? யார் அழுதா? நானும் என் தம்பியும் எங்க ஃபேமிலி ஸ்டைல்ல பேசிட்டு இருக்கோம். ஃபேமிலி ஸ்டைல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாராத்தனமான குடும்பமா இருக்குது, ரொம்ப டிராமாத்தனமான குடும்பமா இருக்குது. கிட்ட சக்தியை கெடுத்துருவீங்க. கூடி சீக்கிரம் சக்திக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உள்ள வா, 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 வா. எல்லாம் போய் சாப்பிடுவோம். உன்னை யாரும் கூப்பிட்டாங்க? லட்சுமி நீ மட்டும் வா. அப்புறமா மஞ்சள் போடுறேன்டா. வரேங்க. 4 கால் தெரியுது. இங்கதான் இருக்கியா? எங்கடா நீ? ஒளிஞ்சிருக்க இடத்த பாத்தியா? ஆமா, உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? அவனை ஒரு ரூம்ல வச்சிரு, அவங்க அம்மா அப்பாவை கூட்டி வர்றேன், பார்த்தவன அதிர்ச்சாவாங்க, அப்புறம் கலவரம் ஆகும். அந்த கலவரத்தை வச்சு உங்க கல்யாணத்தை முடிச்சு நான் சொன்னேன்ல, எல்லாம் கிடைக்குது. அவனை உள்ள வச்சுட்டு நீங்க அந்த படுத்து கிடக்குற. நினைச்சேன் சித்தப்பா, ஆனா மாமா அத்தை முன்னாடி சக்தி அவமானப்படக்கூடாதுல்ல, அதான் விட்டுட்டேன். அதுவும் சரிதா. ஆனா உங்க அப்பா உனக்கு வேற ஒண்ணுலதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னால பாத்துக்கலாம். அப்போ அவங்க அப்ப திருட்டு பூச்சி, முள்ள மாறி பூச்சி, அந்த கேப்ப மாறி பூச்சி அப்படியே இருக்கு. இந்த பார், தைரியமாறு, உன் சித்தப்ப நான் இருக்கேன், தெரியுதா? ஐயா ஆஞ்சநேய பெருமானே, ஏதோ அந்த பிள்ளைய ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆசைப்படுதுங்க. என் மாமே மனசை மாத்தி அதுக்கு 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சீங்கன்னா எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படும் ஐயா. அதுக்கு நீதான் அருள் புரியணும் ஆஞ்சநேயா. ஏய் மாப்பிள்ள, ஒரு மங்காத்தா போட்டு போலான்னு பாக்குறேன். அங்க போடுவோமா இல்ல இங்க போடுவோமா? அப்பா ஏய் ஏய், யார் அவன் கொய்யா? ஏப்பா என்னப்பா அது? கோயிலுக்குள்ள செருப்பு காலோட வர்றீங்களப்பா, நல்லாவா இருக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுப்பா. வந்தா என்ன, உங்க ஆஞ்சநேயர் கண்ணை நோண்டிட்டு வாரா? ஏய், கல்லு நினைச்சு கண்டபடி பேசாங்கடா. கடவுள்ரா, ஆஞ்சநேயர் கடவுள். இந்தா பாடுறா, இப்ப நாங்க உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறோம். உன் ஆஞ்சநேயர் கடவுள் உன்னை வந்து காப்பாத்தணும்னு பாப்போம். ஏய், என்னடா அப்படி குண்டாமூலா பேசுறீங்க? ஏய், உன் மாமனே உன்னை எப்ப வீட்டை விட்டு விரட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பிச்சைக்கார பயல, உனக்கு ஊர் நாட்டமா வேறையா? ஏய், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்கப்பா. வாயு மட்டும் இல்ல, கையும் பேசும். என்னடா அது ரத்த வர்ற மாதிரி அடிக்கிறீங்க? ரத்தமே வந்துருச்சு. உன் ஆஞ்சநேயர் ஏன் வரல? கூப்பிடுறான் அவனை இங்க. கூப்பிடுறான் ஆஞ்சநேயரை. கூப்பிடுறான் அவனை இங்க. கூப்பிடுறான் ஆஞ்சநேயரை. ஏப்பா, நான் என்ன சொல்லிட்டேன்? என்னை போட்டு இப்படி அடிக்கிறீங்கடா? அடிச்சதோட விட்டுட்டு போறோமே, அதுக்கே சந்தோஷப்படுறா அனாத பயல. இன்னும் 10-50 கூட அடிங்கப்பா. ஆனா அனாத பையன் மட்டும் சொல்லாதீங்கடா. அக்கா வீட்டுல ஓசி சோறு சாப்பிடுற பயல அனாத பையன் சொல்லாம எப்படா சொல்றது? அனாத பயல. போப்பா. தண்டபாணி, என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? வா சாப்பிட வா. எனக்கு வேணாக்கா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். என்னடா அப்புறமா சாப்பிடுறேங்கிற? பசி பசின்னு துடிச்சிட்டு இருப்ப, வான்னு சொல்றேன்ல. தண்டபாணி தம்பி, என்னடா முகமெல்லாம் ரத்தம்? ஒண்ணும் இல்லக்கா. என்னடா ஒண்ணு இல்லைங்கிற? கண்ணு கலங்கி இருக்கு, கண்ணமெல்லாம் கண்ணி போயிருக்கு. ஏய், என்ன நடந்தது? அக்கா கேக்குறல்ல, சொல்லு என்ன நடந்தது? அக்கா அடிச்சுட்டாங்க. என்ன அடிச்சுட்டாங்களா? யாரா ஒன்னு அடிச்சது? கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு வந்தானுங்க. ஏன்டா செருப்பு காலோட வரீங்கன்னு கேட்டேன். அது அவங்களுக்கு பிடிக்கல, அடிச்சுட்டானுங்க. சரி சரி, இது நமக்குள்ளே இருக்கட்டும். இதை போய் மச்சான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எந்த சோறு தீவிரமா வெட்டி 9 நடந்து அவர் 4 சாத்த போறாரு. லட்சுமி, அக்காலும் தம்பி சேர்ந்துட்டு என்ன சரி திட்டம் திட்டுறீங்க? அதுவும் கொல்லப்புறத்துல உட்காந்துட்டு. ஏய், என்னடா மூஞ்சி முகரையில ஒரே ரத்த கலரியா இருக்கு? கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டியா? கீழே விழுற அளவுக்கு இவன் என்னத்தை வெட்டி பிடிக்கிறா? என் தம்பி ஒண்ணு கீழே விழல. கோயிலுக்குள்ள செருப்பு போட்டுட்டு 4 பேர் வந்திருக்காங்க. தடுத்து நிறுத்தும் போது அடிச்சுட்டாங்களா? அடிச்சிட்டாங்க? அவன் ஏன்டா எங்கிட்ட மாறிக்கிற? சொல்லி என்ன பிரயோஜனம்?
அவனுக்கு ஒண்ணு நான் கேட்கறதுக்கு யாரும் இருக்காங்க. மாமா மாமா வேணாம் மாமா. எவன்டா என் மத்தியில் அனாதேன்னு சொன்னது? என்னடா பசங்க உன் மாமனை அடிச்சிட்டாங்க. மாமனை அடிச்சுட்டாங்க. என் மாமனை அடிச்சேன். மங்காத்தா ஆடணும்னு நீ சொன்ன, அவங்க ஆட்டமா ஆடிட்டாங்க. என்ன கொஞ்சம் எந்திரி. நீதானே ஆஞ்சநேயரை வர சொல்லுன்னு சொன்னவன். வந்தாரா? என் மாமே ரூபத்துல என் மருமைய ரூபத்துல 1க்கு 2. ஏய் ஆடாதீங்கடா, ஆடாதீங்க. போங்கடா. என்னமாமா சின்ன புள்ள மாதிரி வலிக்குதா? இனிமேல் வலிக்காதடா. நான் உன்னை 1000 பேசுவேன்டா. அதுக்கு அடுத்தவங்க பேசினா பார்த்து சும்மா இருக்க முடியுமா? இருக்கு பையல, நீ எங்க விட்டு போறடா? இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதுமாமா? என்னடா செல்லம்? மஞ்சு, மஞ்சு நீ போய் சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். அழக்கூடாதுடா. என்னடா செல்லம்? பாரு, தாத்தா சொன்னா கேட்க அழக்கூடாது. நல்ல பொண்ணு. என்னடா செல்லம்? வா வா வா. சரி சரி சரி. துணி மாத்திக்கிறீங்களா? என்னங்க, மஞ்சுவை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. அவளை பெத்த உங்க தங்கச்சிய மன்னிச்சு ஏத்துக்க மாட்டீங்களா? ஆமா. உங்களுக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஓடி வர முடியாத பாவி ஆயிட்டேன்னு. அண்ணா பொழைச்சு அப்பள எனக்கு அண்ணன் கூப்பிடுறாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். என் பொண்ணுக்கு எப்படி எப்படியோ மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, ஆனா இப்ப உயிரோடவே இல்லை. ஆனா நீங்க என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போனாலும் இன்னைக்கு வரைக்கும் மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்திருக்கீங்க. அந்த உங்களுக்கு தலைவணங்க.
எனக்கு எதுவும் இல்லம்மா. எப்படிப்பா இருக்கு? இருக்கப்பா. எப்படி சார் இருக்கீங்க? தம்பி சக்தி இப்ப கூட டியூட்டில ஜாயின் பண்ணலாம்ல? தாராளமா சார். எங்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைய உங்க பையன் தனியா நின்று செஞ்சிருக்காரு. அவருக்கு வேலை மட்டும் இல்ல, அவார்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு. வித்தின் வீக்ல ஆர்டர் காப்பியோட வரேன். பாய் சார். ஆல் தி பெஸ்ட் சக்தி. வரமா வாங்க. வரேன். சக்தி என்னங்க, ஐயரை கூப்பிட்டு ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து மஞ்சுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். ஏன் நல்ல முகூர்த்த நாள் பாக்குறதுக்கு ஐயர் தான் வரணுமாக்கு? கவுண்டரோ செட்டியாரோ முதலியாரோ நாடாரோ தேவரோ வந்து ஆகாதாக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சுட்டாங்க.